வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகைகளை திருடிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் நகையை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அம்மன் கோவிலுக்குள் கடந்த 31ஆம் தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியல் உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். மேலும் புதிய பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள கோவில்களில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோவில் தெருவை சேர்ந்த சுகன்ராஜ் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபொழுது நெல்லித்தோப்பு சிக்னல், அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோவில், ஐயனார் நகரில் உள்ள முருகன் கோவில், பாகூரில் ஒரு கோவில், கடலூர் முதுநகரில் 2 கோவில் என 6 கோவில்களில் உண்டியல் உடைத்து திருடியது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடிய பொழுது சேலத்தில் மறைந்திருந்த சுகன்ராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார். புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதன்படி கடந்த மே 8 முதல் ஜூன் 10ஆம் தேதி வரையில் சுமார் 17,000 பேர் வரை இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிந்துள்ளனர். இவர்களில் 14,000 பேர் முழுமையாக விண்ணப்பங்களை நிறைவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் 2024-2025ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத இளநிலை படிப்பு, அதாவது கலை, அறிவியல் மற்றும் விவசாயம், சட்ட படிப்பு உள்ளிட்டவை முதல் ஆண்டு சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்களது சரிபார்ப்பு நிலை சம்பந்தப்பட்டோரின் டேஷ்போர்டில் உள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் டேஷ்போர்ட் வழியாக தகவல் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லேம்பட் சரவணன் நகரை சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு அண்மையில் கைபேசியில் குறுந்தகவல் வந்ததாம். அதில் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள் எனவும் கைபேசியில் அனுப்பியுள்ள பணம் செலுத்துவதற்குரிய செயலி இணைப்பை பயன்படுத்துமாறும் குறிப்பிட்டிருந்ததாம். அதன் பிறகு அந்த செயலியில் தனது வங்கி கணக்கு எண், கிரெடிட் கார்டு எண் ஆகியவற்றை அனுப்பியதுடன் பிறகு வந்த OTP எண்ணையும் பெருமாள் அனுப்பியதாக தெரிகின்றது. அதன் பின்னர் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் தான் மர்ம நபர்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் கங்கா தேவியை வணங்கும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆசையை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறுகின்றது. அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். நீட் தேர்வில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடந்த ஊழலை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில்
கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, முன்னாள் எம்எல்ஏ பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தன் பேசுகையில், பல உயிர்களை காக்கும் புனிதமான மருத்துவ கல்வி பயில மாணவர்களுக்கு திறன் உள்ளதா என்று சோதிக்கவே நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. ஆனால் இன்று பணக்கார மாணவர்களிடத்தில் தேர்வுக்கு முன்னதாகவே ஒரு வினாத்தாளிற்கு 50 முதல் 75 லட்சம் வரை பெற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு விற்றுவிட்டது. இது தொடர்பாக உடனடியாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள AFT மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திறந்தவெளியில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடிப்படி சென்றனர். மேலும் வேன் முன்பு மல்லர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இப்பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மல்லர் கம்பு விளையாட்டினை செய்து காண்பித்தனர். இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த சத்ரிய அகாடமியை சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் தென் மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர். தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகா ஆசனங்களை செய்ய உள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி P&Q யோகா சென்டர் சார்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் உத்தரவின் பேரில்
பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் தடம் மாறா வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி புதுவை ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். குறிப்பாக இந்த 10வது வருட சர்வதேச யோகா தினம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு யோகாவின் பங்கு என்ற கருத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இந்நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி பெறும் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி மற்றும் உமா ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவிற்கு சர்வதேச யோகா சாம்பியன் பட்டம் வென்ற யோகன் தசரதன் தலைமை தாங்கினார். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த குல்ஃபாட் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா பிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு 10th and +2 அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலேயே முதல் முறையாக ரூபாய் 30 லட்சம் செலவில் உலகத்தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கம் குற்ற செயல்களால் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சியளித்து வருவது மற்றும் இளைஞர்களை விளையாட்டில் அதிகம் ஈடுபடுத்துவதற்காக தனது சொந்த செலவில் 10க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகின்றார். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் குருவினத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலகத்தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும். அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10 அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை, நாற்காலிகள் வழங்கப்பட்டன. இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இயற்கை பேரிடராக அறிவித்து புதுநகர் பகுதி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 25,000 அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் சசி பாலன் வலியுறுத்தியுள்ளார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் சசி பாலன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது:
உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்த நிலையில் மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு வசித்த மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அரசு பள்ளியில் முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு இதனை இயற்கை பேரிடராக கருத்தில் கொண்டு புதுநகர் பகுதியை சார்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி ரூபாய் 25,000 நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழாவானது 2021ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு காலையும் அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு மதியமும் நடைபெற்றது. இவ்விழாவில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினர். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் தட்சசீலா பல்கலையின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்து பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக TRTS-இன் மூத்த விஞ்ஞானி, TRTO பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூரிலிருந்து முனைவர் டில்லி பாபு விஜயகுமார் அவர்களும், சந்திராயன் 3-இன் திட்ட இயக்குநர் UR ராவ், செயற்கைக்கோள் மையம் விண்வெளித்துறை பெங்களூரிலிருந்து முனைவர் வீரமுத்துவேல் அவர்களும் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற ஒரு தங்கப்பதக்கம் உட்பட 17 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 876 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 252 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 246 மாணவர்களும், கணி பொறியியல் துறையில் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 181 மாணவர்களும், மின்னியல மற்றும் மின் அணுவியல் துறையில் 130 மாணவர்களும், கட்டிடவியல் துறையில் 50 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் 67 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் 59 மாணவர்களும், மேலாண்மை துறையில் 171 மாணவர்களும், ME கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் 4 மாணவருக்கும், ME கணி பொறியியல் துறையில் 10 மாணவர்களுக்கும், ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிரைவ் துறையில் 4 மாணவர்களுக்கும் மற்றும் ME டிசைன் இன்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.